guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற இடத்துல நான் இல்லை சீரியஸாக. ஏன்னா இப்போ நிறைய பேர் அதுவும் ரிப்பன் மாளிகை கிட்ட இருக்கிற பீப்புள்ஸ்லாம் நல்லா இல்லைன்னு தெளிவாக தெரியுது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழன் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க நான் எதை பற்றி பேச போகிறேன்னு. ஸ்டில் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனும் இப்போ வரைக்கும் அவங்க கொடுக்கல. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டேஸில் காட்டு தீயாக நம்ம சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப் ஷார்ட்ஸில், எஃபியில் இதெல்லாம் பரவலாக இந்த மாதிரி ஒரு ரீலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சீரியஸாக அடிக்கிறதுக்கு யாரும் உங்களுக்கு உரிமை கொடுத்தான்னு தெரியல. ஆல்ரெடி ஒருத்தரை அடிச்சே கொன்னுட்டீங்க. சீரியஸாக போலீஸ் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் நாளுக்கு நாள் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ வரும்போது புதன்கிழமை 30ஆம் தேதி இப்போ வரும்போது தண்ணி வச்சு ஆசி ஊற்றி எனக்கு தெரியாது. ஆமா ஊற்றினேன். போனேன். அவங்க ஏதோ பார்க்கல. எங்கள் வீட்டில் ஏதோ போட்டேன். இதேதான் இருக்குது. நல்லா காலம் போறோம்னு நினைச்சா பரிசுல தான் நிக்கிறோம். தயவுசெய்து பெருசா போடுங்க போட்டாவே அது தெரிய மாட்டேங்குது. இதோட 10 நாள் ஆகுது நாங்க வந்து. சாப்பிடுறீங்களாமா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. அந்த குப்பையில என்னென்ன இருக்குன்னே தெரியாது. சரியா, கண்ணாடி இருக்கும், பிளாஸ்டிக் அழுகி போயிருக்கும், ஆசிட் இருக்கும். இப்போ ஒரு பொருளை வந்து கெட்டு போயிடுச்சுனாலே தூக்கி போடுறோம். அந்த குப்பையெல்லாமே வந்து கையால தான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள்லாம் கையால தான் எடுக்கிறாங்க. கடைசியாக வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மனசு, அந்த கேட்குற மனசே வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. நீங்க பன்னீர்ல குளிக்கிறீங்க, நாங்க கண்ணீர்ல குளிக்கிறோம். ரத்த கண்ணீர்ல குளிக்கிறோம். வயிற்றுச்சல் அவ்வளோ ஒரு மன குமுறல் எங்களுக்கு. 20 வயசுல வேலைக்கு வந்தேன். அந்த வேலை என்னன்னு கூட தெரியாது. உட்காந்துக்கிறவங்க எல்லாம் எனக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. பிரஷ் இப்படி பண்ண. அப்ப வந்து கை வண்டி, டயர் பஞ்சரா இருக்கும். ஒரு வண்டி அப்படி வச்சு இப்படி தள்ளின்னு போவோம். பொம்பளை வலிப்பா வண்டி. புருஷன் இல்லாதவங்களுக்கு எல்லாம் அந்த கை வண்டி தான் புருஷன். ஒரு பாதுகாப்பா அந்த தொடப்பம் பெருக்கும் செய்யும், அடிக்கும் செய்யணும். ஒரு ஆயுதமா நாங்க எடுத்துன்னு வேலை செஞ்சோம் ரோட்ல. மழை புயல் காத்துல இந்த பேட்டரி ஆட்டோ ஓட்டு பண்ணி எங்க உயிரை கையில பிடிக்கணும். இந்த பேட்டரி ஆட்டோ பண்றானா தெரியுமா உங்களுக்கு? மழை பெஞ்சா பேய் படத்துல பாக்குற அமானுஷம் எல்லாம் அது பண்ணோம். தன்னால ஓடும் அந்த வண்டி. அந்த வண்டியை நாங்க உயிரை கையில பிடிச்சிருந்தா உண்மைதானே? பெட்ரோல் வண்டி மாரி அந்த வண்டி கிடையாது. அது பண்ற அராஜகெல்லாம் வந்து யாருன்னா போய் இச்சு சாவ வச்சுச்சுன்னா எங்க வேலை தான் போவோம். கொரோனா வரப்ப நீங்க தனியார் மையம் விட்டுருக்கலாம்ல, அந்த டைம் விட வேண்டிதானே? கொரோனால நாங்க வேலை செஞ்சோம். கோப்பியா கேக்குறோம். பணி நிரந்தரன்னு ஒரு ஆணை தானே கேக்குறோம். இதை பார்க்கும் போதே எனக்கு சீரியஸா கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஒரு எப்படி சொல்றது, நானும் ஏதோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சிருக்கேங்க. சரியா, என்னால் தெரியப்படுத்துற முடிகிற வரைக்கும் நான் தெரியப்படுத்துறேன். இத்தனை பீப்புள்ஸ் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை நான் என்ன இதில் சொல்றதுன்னே எனக்கு சீரியஸாக தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க. இன்னும் நல்லா இருக்கிறோம் இதே இடத்துல. எங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. வாக்குறுதி கொடுக்கல. ஓட்டு கேக்குறாரு. நீங்க எங்க கூட போன ரத்தம் கேக்குறாரா? ரத்தம் தான் அப்படி பாத்துக்குது. மாறி அவங்க 4 பேர் பதவி இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு சாமானிய மக்கள் மேல கைய வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரும். நல்லா இருக்காது. உண்மையா பாருங்க. உயிர் போற மட்டும் விடாது இந்த ஆட்சி. எங்களை ஒரு மனசாட்சி இல்ல. எல்லாம் தாய் வயித்துல போறவங்க தானே. இவங்களுக்கு பாடுபட்டவங்க வயித்துல கட்டி வந்து எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இவங்க குடும்பம் வந்து நாசனம் ஆயிடுவானுங்க.
சீரியஸா நான் கேட்குறேன். நிஜமாவே அந்த போலீஸ்காரர் வந்து என் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, நிஜமாவே நீங்களாம் ஒரு மனுஷனா நான் கேட்குறேன். மனுஷனா நீங்க? பில் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற கொண்டு தின்னுடுவீங்க போல தீர்ப்பினை இருக்கு வழங்கியிருக்கிறது. மக்களை. மாநகராட்சி வந்து போராட்டம் நடக்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்றத அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து உடனடியாக அவர்களை வந்து அப்புறப்படுத்துமாறு நீதிமன்றத்தில் வந்து நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிகளில் போராட்டம் நடத்தணும் அப்படின்றதுக்கு சில இடங்கள் இருக்குது. அதுக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பகுதிகளில் வந்து அவங்க போராட்டத்தை மேற்கொள்ளலாம். அவங்களுக்கான ஊதியம் கரெக்டான ஊதியம் வழங்கலைன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்து சேருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இவங்க அதை தனியார் மையத்துக்கு மாற்றிட்டு இவங்க இல்லைன்னா வேற ஒருத்தர் கம்மி சம்பளத்துக்கு வச்சு அவங்க பாட்டு நடத்திட்டு போவாங்க. அப்போ இவங்க நிலமை, இவங்களுக்கு யார் சோறு போடுவா? காசு எங்கேருந்து வரும்? வானத்துலேருந்து மழையாக பொழியுமா? உங்களை மாதிரி அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களும் ஒரு விமன் தானே, அவங்களும் ஒரு லேடி தானே. உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும். என்ன நீங்கள் பிறவின்னு எனக்கு சீரியஸாக தெரியல. எத்தனை பேரை அடித்து மயக்க போட்டு விழுந்து எங்கே கொண்டு போயிட்டு இருக்குன்னு தெரியல இந்த தமிழ்நாடு. இவ்வளோ அக்கிரமம் நடக்குது. ஆனால் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து யாரும் எதுவும் பெருசாக பேச மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, ஸ்பாட்டுக்கெலாம் வரமாட்டாங்க. தெரியல. ஆனால் ராம்கின்னு தெரியும், கனிமொழி எடுத்துக்குதுன்றாங்க. இதில் சேகர் பாபுக்கு தான் முழுக்க பங்கு போகுது. என்னமோ 250 கோடிக்கு எங்களை வித்துட்டேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு விற்கிறீங்க? நாங்கள் யார்? உங்கள் சொத்தா நாங்கள்? நீங்கள் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் வேலை செய்யணும், உங்களுக்கு கீழே தான் நாங்கள் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. எங்களை எப்படி நீங்கள் விற்றுருவீங்க? அவங்க சொல்கிறாங்க உங்களெல்லாம் வித்துட்டேன் எப்பயோ, நீங்கள் போங்க. இவங்க தான் சேகர் பாபு தான். இதில் இருக்கிறாரு குமரகுருபரன் கமிஷனர், அவர் எங்களெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. குப்பாடுறவங்களாண்டெல்லாம் வந்து பேச மாட்டேன்னு வேற சொல்கிறாராம். நாங்கள் குப்பா இல்லைன்னா இந்த நாடு சுத்தமாகுமா? என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெரிய பெரிய ஆட்களை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய இடத்துல இல்லை. தப்பு பண்ணால் தட்டி கேட்குற இடத்துல தான் நானும் இருக்கேன். ஸோ இவங்களை பற்றிலாம் நம்மளாம் பேசலாமான்னு கூட தெரியல. எப்போ யார் என்ன இல்லாமல் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாடு. இந்த ரீலை பார்த்துட்டு சீரியஸாக சொல்கிறேன், அழுதுட்டேன். நிஜமாக அழுதுட்டேன் இந்த ரீலை பார்த்துட்டு. சோறு போட முடியும், பஸ் எடுக்கும் போது சோறு போட முடியும், நான் ஸ்கூலுக்குலாம் போக முடியும், நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியும். கொஞ்ச நாள் வரும்போது எனக்கு ஃப்ரே கேட்கலாம் வாங்க, யார் காசு தருவா? படிக்க வைக்க வேற படிக்க வைக்கணும், அதுக்கெல்லாம் யார் காசு தருவா? வேற ஏதோ பசங்களை சேர்க்குறீங்களே, இட்லிக்கார பசங்களே. சொல்கிறேன், அந்த பிஞ்சுக்கு என்ன தெரியும்? இப்போ என்ன சிச்சுவேஷன் நடக்குதுன்றது கூட அந்த ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனால் அது மனசில் அப்படி ஒரு வலி இருக்குது, வேதனை இருக்குது. போட்டுக்க ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு காசு இல்லை. அவங்க ஆயா தான் வந்து இந்த வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு சேல்ரி, அந்த சேல்ரியில் தான் சாப்பாடு, அதில் தான் எனக்கு யூனிஃபார்ம் வாங்கணும், பர்த்டேக்கெலாம் நான் சாக்லேட் கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும். அதை பிஞ்சு எப்படி சொல்லிகிட்டு இருக்கு பாருங்கள். யாரும் சொல்லி கொடுத்துலாம் அந்த குழந்தை பேசலை. அது மனசில் பதிஞ்ச விஷயத்த ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. சோஷியல் மீடியாவுக்கு நிஜமாகவே ஒரு பவர் இருக்குன்னா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்கீங்கல்ல, அவங்க தயவு செய்து இந்த இஷ்யூவை பற்றி பேசுங்க. உங்களால் முடிஞ்சா தயவு செய்து அந்த ஸ்பாட்டில் போயிட்டு எடுத்து போடுங்க. ஏன்னா வந்து என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பற்றி பேசினா வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகுமோ ஆகாதோ எனக்கு தெரியல. சரியா? என்னால் முடிஞ்சது இப்படி இவ்வளோ சிச்சுவேஷன்லேயும் சாப்பிடாம, பாத்ரூம் போகாமல், மழை வெயில் அந்த இடத்துலையே வந்து நாயை விட மோசமாக உட்காந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கான ஒரு நியாயம் நீதி வேணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு நியாயத்தை கிடைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதனால எனக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். பாய்.